கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்கிறார். நீங்கள் ஒருவேளை பயந்து போய் இருக்கலாம், பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். மனிதர்களை குறித்த பயமா இருக்கலாம், அல்லது தீய மனிதர்களை குறித்த பயமா இருக்கலாம், அல்லது வியாதியை குறித்த பயமா இருக்கலாம், அல்லது சரீரத்தில் ஏதாவது நோய் இருக்கலாம், அதை குறித்ததான பயமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயமானது வேதனை உள்ளது. ஒருவேளை சத்ருவானவன் பயத்தை கொண்டு வரலாம், மரண பயத்தை கொண்டு வரலாம், அல்லது தீய மனிதர்களை கொண்டு வரலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திலே பயம் வரலாம். பயத்தை கொண்டு வருவது பொல்லாத சத்துரு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் வருமென்றால் அங்கே வேதனை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹalleluya. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஒருவேளை மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்படலாம். மனிதர்களை குறித்து பயந்தால் அது ஆபத்தை கொண்டு வரும். ஹalleluya. அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரை மாத்திரமே விசுவாசிக்க வேண்டும், அவரையே நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே பலன் உண்டாகும். ஹalleluya. மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பும் போது அது நம்மை பலவீனப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது அது நமக்கு பலனை கொடுக்கும். ஹalleluya. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயம் தேவையில்லை. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது நம் மனிதர்களை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை உடுத்துவிப்பார், நம்மை போஷிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை விடுதலையாக்குவார், நம்மை சுகமாக்குவார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். ஹalleluya. ஒருவேளை பயந்து போய் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். உங்களுடைய வலதுகையை பிடித்து வழி நடத்துவார். ஹalleluya. மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நம்புங்கள். அவர் உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் பாப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையிலிருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் வருகிற பயங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற தீமைகளுக்கு விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.